இந்த கதையின் பெயர் பூனையும் தெனாலிராமனும். விஜயநகரத்தில் ஒரு சமயம் எலி தொல்லை கட்டுக்கடங்காமல் போனது. அரசர் ஆலோசனை நடத்தி அனைத்து மக்களுக்கும் எலியை பிடிக்க ஒரு பூனையும் பூனைக்கு பால் கொடுக்க ஒரு பசுவையும் தருவதாக முடிவு செய்து அதை செயல்படுத்தினார். பூனையை வாரத்திற்கு ஒரு முறை கொண்டு வந்து அரசரிடம் காட்ட வேண்டும். அது நன்றாக பாலை குடித்து வளர்ந்திருக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டது. தெனாலிராமனுக்கும் ஒரு பூனையும் ஒரு பசுவும் தரப்பட்டது. தெனாலிராமன் பாலை நன்கு காய்ச்சி அதை பூனைக்கு தந்தான். பூனையின் வாய் வெந்து போனது. அன்றிலிருந்து அந்த பூனை பாலை பார்த்ததும் பயந்து ஓட ஆரம்பித்தது. ஒரு வாரம் சென்றது. மக்கள் அனைவரும் தன்னுடைய பூனைகளை கொண்டு வந்து அரசரிடம் காட்டினார்கள். அனைத்து பூனைகளும் கொழு கொழுவென்று வளர்ந்திருந்தன. ஆனால் தெனாலிராமன் பூனை மட்டும் மெலிந்து காணப்பட்டது. இதை பார்த்த அரசருக்கு கோபம் ஏற்பட்டது. உன்னை தவிர எல்லோரும் தங்களுடைய பூனைகளை நன்றாக வளர்த்திருக்கிறார்கள். பூனைக்கு பாலை தராமல் நீயே அதை குடித்திருக்கிறாய். அதனால்தான் பூனை இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்றார் அரசர். இல்லை அரசே, என்னுடைய பூனை பாலை கண்டாலே பயந்து ஓடுகிறது. நான் எவ்வளவு முயற்சி செய்தும் அது பாலை குடிக்கவே இல்லை. இதை கேட்ட அரசருக்கு ஆச்சரியமாக இருந்தது. உடனே பாலை வரவழைத்து பூனைக்கு கொடுக்க சொன்னார். அந்த பூனையோ பாலை பார்த்ததும் பயந்து ஓட ஆரம்பித்தது. அரசர் வைத்தியரை கூப்பிட்டு அந்த பூனையை சோதனை செய்ய சொன்னார். வைத்தியர் பூனையை பிடித்து பார்த்தார். அதன் வாய் வெந்து போயிருக்கும் விஷயத்தை அரசரிடம் சொன்னார். தெனாலிராமன் இதில் ஏதோ விளையாடியிருக்கிறான் என்று அரசருக்கு புரிந்து போனது. தெனாலிராமனை மிரட்டி கேட்டார். தெனாலிராமன் தான் பூனைக்கு சூடான பாலை தந்து அதை பயமுறுத்தியதை ஒப்புக்கொண்டான். அரசர் தெனாலிராமன் அவ்வாறு செய்ததற்கான காரணத்தை கேட்டார். அரசே, நம் மக்கள் பலர் உணவின்றி பசியால் வாடுகின்றனர். தாங்களோ எலியை பிடிக்க பூனைக்கு பாலை தர சொல்லி வீண் செலவு செய்து மக்களை கவனிக்க தவறிவிட்டீர்கள். இதை தங்களுக்கு உணர்த்தவே இப்படி செய்தேன். நான் செய்தது தவறு இருந்தால் என்னை மன்னியுங்கள். தன் தவறையும் தெனாலிராமனின் நல்ல நோக்கத்தையும் புரிந்து கொண்ட அரசர் தெனாலிராமனை பாராட்டி பரிசுகளை வழங்கி மக்களின் நலனில் கவனத்தை செலுத்த தொடங்கினார். நன்றி, வணக்கம்.